பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த இடம் பார்த்த ஒரு அமைதியா காட்டு பகுதி மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு மலைப்பகுதி. மலேசியாவில் பெனாங்கின்னு ஒரு பகுதி இருக்குல்ல, இதுல ஒரு தீவு. அதாவது கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்கிறது. ரொம்ப நடுவுலாம் கிடையாது. ஒரு பாலத்தின் வழியாக இந்த தீவுக்குள்ள வர முடியும். இந்த மலைப்பகுதி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஒரு அமைதியாக சமாதானமாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இங்கெல்லாம் அங்கங்கே உட்கார்றதுக்கெல்லாம் இட வசதி செஞ்சுருக்கிறாங்க. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க இங்கே. நீங்கள் மலேசியாவுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். ஆண்டவருடைய அழகான சிருஷ்டிப்புகளை நீங்கள் பார்க்கணும். சரி, இன்றைக்கு ஒரு வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:16 வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் சகல காரியத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால்தான் ஆண்டவர் பேசுறாரு. அதாவது எல்லா காரியத்திலும் சமாதானம் இருக்கணும், சகல காரியத்திலும். சிலருக்கு வீட்டுக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கும், வேலைக்கு போனா அவ்வளவுதான் சமாதானம் பாதிக்கப்பட்டுரும், ஒரே பிரச்சனை. சிலருக்கு பிசினஸ்க்கு போனா அவ்வளவுதான், ஒரே சமாதான பாதிப்பு உண்டாயிரும். சிலருக்கு ஆபீஸ்ல ரொம்ப சமாதானமா நிம்மதியா வேலை செய்வாங்க, வீட்டுக்கு ஏடா வர்றோம் அப்படின்னு இருக்கும், சமாதானம் பாதிக்கப்படுது. ஆளுக்கு ஒரு பிரச்சனை சொல்றாங்க, வீட்டுக்குள்ள சமாதானம் பாதிக்கப்படுது. சிலருக்கு பிசினஸ்ல வெளியில நல்ல சமாதானமா இருப்பாங்க, சில பகுதியில சமாதானம் பாதிக்கப்படும். ஊழியத்துக்கு போனா நல்ல நிம்மதியா இருக்க, சமாதானமா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்த உடனே குழப்பம்தான், சண்டை தான், முறுமுறுப்பு தான், சமாதானமே இல்லை. சிலருக்கு வீட்டுக்குள்ள நல்ல நிம்மதியா சமாதானமா இருக்கு, ஊழியத்துக்கு போனாலே அங்க பிரச்சனை, ஆள் கொண்டு சொல்றாங்க, இந்த மாதிரி. அப்ப எங்கோ ஏதோ ஒரு பகுதியில சமாதானம் பாதிக்கப்படுது. நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தானே இருக்கிறீங்க. உங்களுடைய தேவையை நினைச்சா சமாதானம் பாதிக்கப்படுது, இந்த பக்கம் கடன் பாரத்தை நினைச்சா சமாதானம் பாதிக்கப்படுது, சரீரத்தை நினைச்சா ஒரு பலவீனம், சமாதானம் பாதிக்கப்படுது. அந்த ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் சகல காரியத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆத்மாவில் நல்ல ஒரு தேவ சமாதானம், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், பலன், அதை குறித்த சமாதானம், வீட்டுக்குள்ள நல்ல மனைவி, பிள்ளைகள், கணவர், வீட்டுக்குள்ள ஒரு குட்டி மோட்சமா இருக்குது, சமாதானம். வேலையில ஆண்டவர் நல்ல வேலை தந்திருக்கிறாரு, சமாதானமா வேலை செய்யறேன். பிசினஸ் ஒரு பிரச்சனை இல்லாம ஆண்டவர் நடத்து. இப்படி நம்மை சுத்தி இருக்கிற, நாம சந்திக்கிற, நாம பங்கு பெறுகிற எல்லா நிகழ்வுகளிலேயும் சமாதானம். அதனால்தான் சகல காரியத்துல நான் சமாதானம் அருளுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எந்த பகுதியில சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளதாங்க, வேலையில தாங்க, இந்த பிசினஸ்ல தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல கர்த்தர் சமாதானத்தை பாதிக்கிற சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நீங்கள் சகல காரியத்துல சமாதானமா இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படி அவரால் கொடுக்க முடியும்? அவர் சமாதானத்தின் தேவன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவையில தன்னை மறிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய வியாதி, பலவீனம், கடன், வறுமை, வேதனை, நிந்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து என் பிள்ளைகள் நிம்மதியா சமாதானமா இருக்கணும்னு சொல்லி தன்னையே பலியாய் கொடுத்தவர். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார். அது உங்களுக்காகத்தான். உங்க மேல அவருக்கு எவ்வளவு அன்பு, பாசம் பார்த்தீங்களா? என் மகன், என் மகள் எல்லா விதத்திலும் சமாதானமா இருக்கணும், எங்கேயுமே சமாதானம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பகுதியில சமாதான பாதிப்போ அதை நினைத்து ஜெபிக்கணும். எங்க வீட்டுக்குள்ளதான், எங்க வேலையில தான், பிசினஸ்ல தான், ஊழியத்துல தான், இந்த உடம்புல உள்ள வியாதினாலதான், எதுவா இருந்தாலும் சரி, இதயத்துல கை வைங்க. எந்த பகுதியில சமாதானம் பாதிச்சிருக்குதோ, நீர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எனக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சிலுவையில என் சமாதானத்திற்காக பலியாய் கொடுத்தீர். இன்றைக்கு இந்த காரியத்துல, என் சமாதானத்தை பாதிக்கிற இந்த காரியத்துல நீங்க தலையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சமாதான குறைவு மாறட்டும்.
பரிபூரண சமாதானம், சகல காரியத்துல சமாதானம் இன்றைக்கே என் வாழ்க்கையில உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.